கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை நாம் கேட்க இருக்கிறோம். யாவரும் ஜெபசிந்தையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நாளில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் மிகுந்த விலையேற பெற்றதாக இருக்குது. கர்த்தர் தொடர்ந்து உங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நம்மளுடைய இனிய இல்லத்திலே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நம்மை காத்துக்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய ஒரு பாடம்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள். நம்மை காத்து கொள்ளும்போது நாம் சோதனைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்குறோம். நம்ம ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கான வழிகள் என்ன பாஸ்டர்? இன்றைக்கி நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சரி, சோதனைகள் ஆங்காங்கே அப்படியே மலிந்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய வீட்டுக்கு அருகாமையிலும் சரி, நம்மளுடைய சாலை ஓரத்துலேயும் சரி, நம்மளுடைய தெருக்களிலும் சரி, நம்மளுடைய சமுதாயத்திலையும் சரி, இந்த குற்றங்கள் இன்றைக்கி ஆங்காங்கே அப்படியே பெருகி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அநேக இடத்துல இந்த பாவங்கள் ஆங்காங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் அப்படின்றத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையை மனிதர்களுக்கு கொடுப்பதும், இந்த பாவத்தில் மனிதர்களை விழ வைப்பதும், இந்த அக்கிரமங்கள், கொடுமைகள், ஆங்காங்கே நடைபெறுகிற இந்த கற்பழிப்புகள், கொலைகள், கொடூரங்கள், நிறைய திருட்டு விஷயங்கள் எல்லாமே சாத்தான் கொண்டு வரக்கூடிய ஒரு காரணம். இப்போ இதில் ஸ்பெஷலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் என்னென்னா, நம்மளுடைய இருதயத்தை பாவத்தில் விழ வைத்து நம்மளுடைய குணத்தை சிதைப்பது அவனுடைய மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மலிந்து கிடக்கக்கூடிய இந்த பாவம் நிறைந்த, சோதனை நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்றத வேதாகமத்திலிருந்து நம்ம படிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வாக்கியத்தில் பவுல் விதமாக எழுதுகிறார்: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்கே பவுல் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை. சோதனையிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனால நாம் மறுரூபமாகிறோம் அப்படின்றது பவுல் தரக்கூடிய ஒரு ஆலோசனை. அப்போது நம்ம இந்த சோதனையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னா, நம்மளுடைய மனசை நம்ம என்ன பண்ணணும்னா, புதிதாக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். இது பவுல் சொன்னது. பேதுரு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையும் நம்மளுக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வாக்கியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இது பேதுரு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்றார். அப்போது சோதனையிலேருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா, பவுல் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை நம்மளுடைய மனம் புதிதாகணும். பேதுரு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை நம்மளுடைய மனதின் அறையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். இதை செய்யும் பொழுது நாம் சோதனையிலிருந்து மீண்டு வர முடியும். நமக்கு சோதனைகள், நிறைய சோதனைகள் இருந்தாலும் ரொம்ப எளிமையான வழியாக இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இந்த இருதயத்தை காத்து கொள்வது அப்படின்றது சற்று கடினமானது. இந்த மனதை புதிதாக்குகிறதினாலும் மனதினுடைய அறையை கட்டிக்கொள்வது, இது எப்படி நாம் இதை செய்ய முடியும்? சரி, மனசை நம்ம எப்படி ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்றது, இது ஒரு பயிற்சி மாதிரி நம்ம செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். மனசு கெட்டு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விசுவாசம் கெட்டு போனதாக அர்த்தம், நம்மளுடைய சரீரம் கெட்டு போனதாக அர்த்தம். நம்மளுடைய மனதிலிருந்து தான் சிந்தனைகள் எல்லாம், இந்த தாட்ஸ் எல்லாம் வெளியே வருது மனதிலிருந்து தான்.
மனசு கெட்டு போயிருந்தால் தீங்கான தாட்ஸ் எல்லாம் வரும், தவறான எண்ணங்கள். நம்மளுடைய மனது வந்து தூய்மையாக இருக்குது, மறுரூபமாக்கப்பட்ட அந்த புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்குது அப்படின்னா தெளிந்த புத்திகள், நம்மளுக்கு தெளிந்த சிந்தனைகள் நம்மளுடைய மனதில் வரும். இப்போது இது எதன் அடிப்படையில் இந்த மனசு வந்து நம்ம எப்படி இந்த மனசை காப்பாற்றணும், இந்த மனசை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா, நாம் படிக்கக்கூடிய அல்லது நாம் பார்க்கக்கூடிய அல்லது நாம் கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாக தான் நம்மளுடைய மனது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதனால் நம்ம மனசை வந்து நம்ம காப்பாற்றணுன்னா நாம் எதை வாசிக்கிறோம், நாம் எதை பார்க்கிறோம், நாம் எதை கேட்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் வைத்து தான் நம்மளுடைய மனது வந்து புதிதாக்கப்படுகிறதா அல்லது நம்ம மனசை வந்து காப்பாற்றுறோமா அப்படின்றது அதில் அடங்கும். இதில் வந்து நம்ம எதை பார்க்குறோம், இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தவறான இந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இன்றைக்கி தவறான படிக்கக்கூடிய, அதாவது தேவையில்லாத சில, எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சுன்னா ஒரு நபரை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி வருது அப்படின்னா அந்த வதந்தியை படிப்பதற்கு ரொம்ப ஆவலாக என்ன பண்ணுதுன்னா மனசு வந்து அலையுது. அப்போது இது மாதிரி நம்ம தவறான ஒரு எண்ணத்தை தவறான ஒரு வதந்தியை வாசிப்பதற்கு நம்மளுடைய மனசு போகுது அப்படின்னா உங்களுடைய மனது வந்து குறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கி ஏதாவது ஒரு மொட்டை கடிதம் ஒன்று வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மொட்டை கடிதத்தை படிப்பதற்கு அவ்வளவு ஆவல் இருக்குது அப்படின்னா அப்போ உன்னுடைய மனது வந்து கரப்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நல்ல விலையேற பெற்ற ஆலோசனைகள் பாஸ்டர். இதை குறித்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம இதை பார்க்கலாம் பாஸ்டர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பாஸ்டர், நம்ம இடைவேளைக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கும்போது நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வது எப்படி, அந்த இருதயம் புதிதாகுவது எப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் படிப்பதை குறித்தும் பார்ப்பதை குறித்தும் கேட்பதை குறித்தும் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் குறிப்பாக அந்த காசிப்பிங், அதை வந்துட்டு நம்ம காதார கேட்குற வகையும் இருக்குது, இன்னொருத்தங்க எழுதி அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ், அப்புறம் வந்துட்டு மொட்டை கடிதாஸ், இது போன்ற காரியங்கள். தொடர்ந்து அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, நம்மளுடைய மனசு வந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை படிக்கிறோமோ அதன் அடிப்படையில் வைத்து தான் நம்மளுடைய மனது புதிதாக்கப்படுகிறதா அல்லது அது கெட்டு போகிறதா அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்மளுடைய மனது வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா தூய்மையானவைகளை படிக்கணும், தூய்மையானவைகளை பார்க்கணும், தூய்மையானவைகளை கேட்கணும். இதுக்கு மாறாக நம்ம செய்வோம் என்றால் மனது வந்து அது வந்து கரெக்டாகும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டில் வந்து நாவல் ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த நாவல் ஸ்டோரிஸ்லாம் வந்து சாதாரண நாவல் ஸ்டோரிஸ் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் நாவல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அந்த நாவல் ஸ்டோரியை. இப்போ தான் வந்து டிவிலாம் இப்போ தான் வந்திருக்கு இந்த சீரியல் இதெல்லாம். அந்த காலகட்டத்திலலாம் வந்து இந்த நாவல் புக்ஸ் தான் இதுக்காகவே லைப்ரரியில் விற்பாங்க. அது வாங்கிட்டு, எனக்கு தெரிந்த ஒரு சில ஃபேமிலி இருக்கிறாங்க, அதில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த நாவல் ஸ்டோரி தான். அந்த ஆர்வம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் நீங்கள் பார்க்கலாம், இந்த பார்த்தீங்களா ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நாவல். இதை வந்து இன்றைக்கி நிறைய உலகம் ஃபுல்லாக நீங்கள் யோசித்து பார்த்தாலும் சரி, உலகம் முழுவதுமாக இன்றைக்கி வந்து நிறைய மொழியில் வந்து மொழியாக்கப்பட்டதும் இந்த இதில் வந்து தீவிரமான ஒரு நாட்டமுடையவர்களாக படிப்பது. இதிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அப்போ நம்ம இதிலேருந்து எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா, இதை நீங்கள் நாவலில் வாசிச்சுட்டு நீங்கள் வேதாகமத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. வேதாகமத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியாது. உலக பிரகாரமாக நீங்கள் இந்த நாவலை வாசிச்சுக்கிட்டு மொட்டை கடிதத்தில் மேலே ஆர்வம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் வாசிச்சுட்டு வேதாகமத்தில் போகும்பொழுது வேதாகமம் உங்களுக்கு ஆர்வத்தை தரக்கூடிய ஒரு புத்தகமாக ஒரு நாளும் இருக்காது. அவைகளெல்லாம் தவிர்த்து நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தான் உங்களுடைய மனசு என்ன ஆகும்னா
புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லும். அதே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கி ஆபாசமான காட்சிகளை ஒரு வேளை நம்ம பார்த்து கொண்டு இருப்போம் அப்படின்னா நம்மளுடைய மனது அது கரப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எதை நம்ம பார்க்க வேண்டும்? நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி ஆபாச காட்சிகளும், அப்புறம் இந்த சில நகைச்சுவைகளும், அப்புறம் இந்த டாம் அண்ட் ஜெரி, இது மாதிரி இதெல்லாம் நம்ம கார்ட்டூன் இது மாதிரிலாம் பார்த்து நம்மளுடைய மனசை கரெக்ட் பண்ணிட்டோன்னா பார்க்க வேண்டிய நல்ல ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியாமல் போகிறது. அதே போல் கேட்கக்கூடியது, இன்றைக்கி சினிமா பாடல்களுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குது தெரியுங்களா? டக் பேச்சுலர் ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார் டக் பேச்சுலர். அவர் அவருடைய பிரசங்கத்தில் சொன்னார், ராங் மியூசிக் லீட்ஸ் டு சாட்டன் அப்படின்னு. நம்ம தவறான ஒரு இசை எங்கே கொண்டு போகுதுன்னா அது சாத்தான் இடத்துல நம்மளை கொண்டு போகுதுங்களாம். அதனால் நம்ம கேட்கக்கூடிய ஒரு இசையில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சினிமா பாடல்களும் இல்லைன்னா இசையினுடைய சுவாரஸ்யத்தில் அப்படியே உலக பிரகாரமாக இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பாடல் சத்தமோ ஆண்டவருடைய ஒரு வல்லமையான கீத சத்தமும் உங்களுடைய காதுகளில் கேட்க முடியாமலேயே போயிடும். பர்சனலாக நான் என்னுடைய ஒரு இது என்னென்னா, இந்த அட்வென்டிஸ்ட் ஹோம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை வாசித்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் பலமான ஒரு கிரியை எனக்குள்ளாக ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது. ஏன்னா இது நம்மளே அறியாமல் சில நேரத்தில் நம்ம பஸ் பிரயாணங்களை போகும்பொழுது இந்த ப்ரைவேட் பஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போது ஜஸ்ட்டு ஒரு பாடலை நீங்கள் கேட்க அப்படியே உங்களே அறியாமல் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உள்ளத்தில் அந்த பாடல் கிரியை செய்து கொண்டே இருக்கும். சினிமா பாடல், இன்றைக்கி அந்த சினிமா பாடலுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம் எதை கேட்கிறோமோ அதன் பிரகாரம் தான் நம்மளுடைய மனசும் மாறும் அப்படின்றதுக்கு சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த பாப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வேகமாக அந்த இசையை என்ன பண்ணுவாங்கன்னா இசைப்பாங்க. இன்றைக்கி அது அப்படியே தொன்று தொட்டு எங்கே வந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா சபைக்குள்ளாக கூட இன்றைக்கி நிறைய பெந்தகோஸ்தே என்று சொல்லக்கூடிய திருச்சபைகள், இன்னும் நிறைய சுயாதீன திருச்சபைகளில் வேகமாக வாசிக்கக்கூடிய ஒரு இசையை நம்ம பார்க்கலாம். உணர்ச்சியை ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்தில் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த இசை ஒரு மனிதனை எப்படி இழுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை நீ படிக்கிறாய்? வேதத்தை படிக்கிறாயா அல்லது நாவலை படிக்கிறாயா? நீ வேதத்தை படிக்கிறாயா அல்லது உலக விதமான நாளிதழை படிக்கிறாயா? இன்றைக்கி நாளிதழ் நம்ம சொல்கிறோம், அந்த நாளிதழில் நல்ல ஏதாவது ஒரு செய்தி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே குற்றங்கள் பின்னணியில் தொகுக்கப்பட்ட செய்திகளை தான் நம்ம படிக்கிறோம். ஸோ வேதத்தை வாசிக்கிறாயா, நீ நாளிதழை வாசிக்கிறாயா? வேதத்தை வாசிக்கிறாயா இல்லைன்னா நாவலை நீ வாசிக்கிறாயா? நீங்கள் இந்த ஒரு ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த கன்னித்தீவு அப்படின்ட்டு நம்மளுடைய தாத்தாவுனுடைய காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு. அதை படிக்கிறவங்களுக்கு அந்த கதையும் புரியாது, வாழும் புரியாது. அதை இன்றைக்கி ஆர்வமாக வாசிக்கிறவர்களும் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. கதை புரியலனாலும் வாசிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி நீ உலக பிரகாரமான ஒரு புத்தகத்திற்கு நீ ஆர்வம் உடையவனாக இருக்கிறாயா அல்லது வேதத்துக்கு நீ ஆர்வம் உடையவனாக இருக்கிறாயா? யோசித்து பார்க்க வேண்டும். எதை பார்க்கிறோமோ, எதை படிக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை பேசுகிறோமோ, இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய மனதை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த காசிப்பிங் அப்படின்றது ரொம்ப பெரும்பகுதியை வகிக்கிறது. நம்மளுடைய காதுகள் கேட்பதாக இருந்தாலும் நாம் பேசுவதாக இருந்தாலும் நமக்கு அது உண்மையானே தெரிஞ்சிருக்காது. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஒரு வேத வசனத்தை சொல்லும்போது நம்முடைய காது அவ்வளோ ஆர்வமாக கேட்காது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நம்முடைய காது கவனமாக கேட்கிறது. ஸோ நம்முடைய இருதயத்தை காத்து கொள்வதற்கு, நம்முடைய இருதயத்தை புதிதாக்குவதற்கு இப்படிப்பட்ட தடைகளெல்லாம் இருக்குது. நாம் எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்று நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறீங்க பாஸ்டர். தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு இதற்கான வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் பாஸ்டர்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்கள் யாவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடைவேளைக்கு முன்பாக பேசும்போது தேவையில்லாத கடிதங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சத்தங்கள், இசை, இது போன்ற காரியங்களெல்லாம் பார்த்தோம். இது மாதிரியான எண்ணங்கள், இது மாதிரியான காரியங்கள் நம்ம எதற்கு வழி நடத்துகிறது? நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை நம்ம யோசிக்கிறோமோ, இதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய செயலாக அது மாறுது. என்ன யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம். நல்லதை யோசித்தோம் அப்படின்னா நம்ம நல்லதை செய்வோம். நம்ம தீமையானதை யோசித்தோம் அப்படின்னா தீமையானதை செய்வோம். தீமையாய் நம்ம யோசிக்கும் பொழுது அவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா அப்படின்றத மாதிரி ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனால் நம்ம எதை யோசிக்கிறோம் அப்படின்றது தான் அதன் அடிப்படையில். வேதாகமத்தில் நம்ம இதை குறித்து நம்ம பார்க்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் வாக்கியம் 9வது வாக்கியம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போது நம்மளுடைய இருதயம் கேடுள்ளதாக இருப்பதற்கு தீய சிந்தனைகளை டம்ப் பண்ணி வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் எப்படி ஆகுனா மகா கேடுள்ளதாக அது மாறுகிறது. புதிய ஏற்பாட்டில் இதுக்கு தொடராக ஒரு வாக்கியத்தை யாக்கோபு அழகாக எழுதுகிறாரு. அதை நம்ம வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வாக்கியமும் 15வது வாக்கியமும், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா இச்சை, எண்டிங் பாயிண்ட் என்னென்னா மரணம். அதனால் பாவம், மரணம். நம்ம எதை யோசிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன விஷயந்தான், அடுத்தவனை பற்றி கேட்குறதுல என்ன நடந்துட போகுதுன்னு நினச்சா அதனுடைய முடிவு மரணமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் ஆரம்பம் நமக்கு இதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனம் நிச்சயமாகவே அநேகருக்கு எச்சரிப்பானதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்வதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இருதயத்தை காத்துக்கொள்வதை குறித்து வேதம் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? சரி, பவுல் ரொம்ப தெளிவாக ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை அவர் பிலிப்பியருக்கு எழுதுகிறாரு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வாக்கியம் பவுல் சொல்கிறார் பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக மேலான ஒரு கடமை. எது நன்மையோ அதை தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இதை நம்ம செய்துவோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மனம் புதிதாக்கப்படும். நம்மளுடைய மனதை பாதுகாத்து கொள்வதற்கு பவுல் தரக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஆலோசனை இந்த பிலிப்பியர் 4:8. பழைய ஏற்பாட்டில் தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி வசனமாக தாவீது எழுதுகிறாரு. சங்கீதம் 101வது சங்கீதம் வாக்கியங்கள் 3-7 வாக்கியங்கள். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான்.
கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. இப்போ நம்ம இதில் பழைய ஏற்பாட்டில் ஒரு வாக்கியமும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வாக்கியத்தையும் ஒரு பேசேஜ் வாசித்தோம். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் இது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதை பாதுகாத்து கொள்ள முடியும், தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல் சோதனைகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். நம்மளுடைய எண்ணம், அதாவது ஆண்டவராக இயேசு ஒன்று சொல்லுவார், உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு. நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தூய்மையானதாக அமையும். நம்மளுடைய இருதயத்தில் தீங்கான எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்கும் என்றால் நம்மளுடைய வாய் பேசுகிறது எல்லாமே தவறான வார்த்தைகளும், நீங்கள் இப்போ காசிப் சொன்னீங்க, அது மாதிரி புறங்கூறுதலை, பிறனை பற்றி அவதூறு பேசுறது, ரகசியமாய் அவதூறு பண்ணுதல்னு வசனம் சொல்லுது. ஆமாம், ரகசியமாய் அவதூறு பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய நிலை அப்படி ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் தாவீதுனுடைய அனுபவமும் சரி, புதிய ஏற்பாட்டில் பவுலினுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, நன்மை எதுவோ, அந்த புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அதையே நம்ம சிந்தித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய சிந்தையை, நல்ல எண்ணங்களை நம்மளை என்ன பண்ணோம்னா பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு ஆலோசனை தருகிறது. ரொம்ப நல்ல ஆலோசனைகள் பாஸ்டர். குறிப்பாக வாசித்த 2 வேத பகுதிகளுமே நம்மளுடைய இருதயம் புதிதாக வேண்டும், எந்த விதங்களில் புதிதாக வேண்டும் அப்படின்னு சொல்லி விலையேற பெற்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய 2 வேத பகுதிகள் நிச்சயமாக எல்லாருடைய மனதிலும் பதித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி. புண்ணியம் உள்ளது எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளது எதுவோ, உண்மையுள்ளது எதுவோ அதையே நாடும்படியாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாஸ்டர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளினுடைய நிகழ்ச்சியிலே நம்முடைய இல்லம் இனிமையானதாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இல்லம் பரலோகத்திற்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய பேச்சுக்களும், நம்முடைய பார்வையும், நாம் கேட்கிற காரியமும், நம்முடைய சிந்தனையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை கேட்டோம். 2 வேத பகுதிகளை நிறைவிலே நாம் வாசித்தோம். நம்முடைய எண்ணத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு, நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு தேவன் தந்துள்ள இந்த விலையேற பெற்ற ஆலோசனைகளை நாம் கேட்டவர்களாக மாத்திரமல்லாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறவர்களாக நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.